அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த ராஜயோகமானது 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறவிருக்குங்க. சுக்கிரன் இந்த கிரகமானது, அதாவது சுக்கிர பகவான் ஒருவருடைய ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அதே போல் இந்த புதன் புத்தி காரகன் என்று அழைக்கக்கூடியவர், வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க. கல்வி, அறிவு, சிந்தனை, செயல்பாடுகள், திறன் மற்றும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த புதன் பகவான் ஒருவருக்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாருன்னா கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அறிவியல் சார்ந்த துறைகளிலும் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிக்கும் ஒரு எண்ணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்கள். ஸோ தன்னை ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சூழ்நிலையை அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், தன்னுடைய இடத்துல தன்னை சார்ந்து இருக்கிறவங்களாம் எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்கள், கூர்மையான சிந்தனையை கொண்டவர்கள். ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம், இந்த விஷயம் பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த விஷயத்தை பண்ணோன்னா இந்த காலகட்டங்கள்லேயும் இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் மைண்டாக வந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்தித்து நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் தேவையில்லாத தடை, எப்படியோ வாழ வேண்டியனா, ஆனால் இன்றைக்கி என்னோடய சூழ்நிலை நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், ஸோ நான் இருக்கக்கூடிய லெவலுக்கு நான் பண்ண முயற்சிகள்லாம் கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதத்தில் உயர்ந்திருக்குங்க. ஆனால் ஒரே சின்ன சின்ன நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக பண்ண முடியலைங்க, ரொம்ப பலவீனமாக இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு விழுந்த அடி வேறு யாருக்காவது விழுந்திருந்தோம்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ண போய் அதில் ஏதாவது சிரமத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டு வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த அளவுக்கு என்னை கொண்டு போயிடுச்சுங்க. ஸோ யாருக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அவங்களே என்னை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. அவங்களே வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, ஸோ இந்த விஷயங்கள் இப்படி நீங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை குறை கூறக்கூடிய ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது உருவாக்கிட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு ஓடி ஓடி உதவி பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் யாரும் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே இல்லைங்க. நீங்கள் போய் உதவின்னு கேட்டாவே எல்லாம் ஓடக்கூடிய நிலை, எதுக்காப்பா இவருக்கு உதவி பண்ண போய் கடைசியில் அந்த உதவியில் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே ஒதுங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இதனால் என்னென்னா தேவையில்லாத கெட்ட பேருங்க, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை, பணத்தை வாங்கின இடத்துல கண்டிப்பாக கொடுக்கவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது. ஸோ இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இழக்கக்கூடிய ஒரு நிலை. யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாதுங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த அளவுக்கு மாறினதுக்கான காரணங்கள் என்ன? நானும் தெளிவாக தாங்க எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தெளிவாக தான் எல்லாமே பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணேன். நான் எந்த இடத்துல தவறு நடந்ததுன்னே தெரியலையே, எந்த இடத்துல வந்து என்ன, ஏன்னா நம்பி உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதே நேரத்தில் நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் சந்திச்சிட்டேங்க. எனக்கு மட்டும் ஏன் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க, நான் யாருக்கும் மனசால் கூட கெடுதல் பண்ணவே இல்லையே, நானும் பார்த்து சில முயற்சிகள் எடுத்தேன் அப்படின்னா அது எல்லா விதத்துலையும் தடைகள் ஆகிட்டே இருக்குது. வாழ்க்கையில் எதையாவது பண்ணி கஷ்டப்பட்டு முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு மாறாதா, என்னோடய கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு காலகட்டங்களில் மாறாதான்னு சொல்லி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தைரியத்தையும் அப்படியே வச்சு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம்
ஒரு நல்ல விதமான அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் அதாவது சுக்கிர பகவான் 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறாருங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் இது வரைக்கும் வந்து துணிச்சலாக நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய ஆழத்தை பார்த்தாச்சு. இந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நிறைய ஐடியாஸ் வச்சுருந்துருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஸோ எனக்குன்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு சூழலில் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை, அது பேரண்ட்ஸாக இருக்கட்டுங்க, இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு அந்த உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. தைரியமாக போராடுங்க. இந்த காலகட்டங்கள் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுடைய பிளான் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது, ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது, ஃபேமிலி ரீதியாக இருக்கக்கூடிய சப்போர்ட், இல்லை பழைய பார்ட்னர்ஸே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததான் இந்த வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், இந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல அமைப்பே இல்லைங்க, ஏன்னா நான் படித்த படிப்பு வேறு, இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கிற வேலை வேறு, என்ன பண்ணுறதுங்க, குடும்ப சூழல் வேறு வழியே இல்லை, இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச வேலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் இந்த வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இது இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. அடுத்ததாக வேலை தேடிட்டு இருக்கிறேங்க, எனக்கு வேலையே அப்படிங்கிறது சரியாகவே செட் ஆக மாட்டேங்குது, நானும் நல்ல நல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சூழ்நிலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய நிலை வந்துருச்சு, ஏன்டா ரிசைன் பண்ணணும்னு சொல்லி இப்போ வருத்தப்பட்டுருக்கேன், புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அடுத்ததாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கு பிடித்த வேலை, தனக்கு சார்ந்த துறை சார்ந்த சில டிபார்ட்மெண்ட்டில், அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சில நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. அடுத்ததாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதில் வந்து ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்காது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறங்க, அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரோட உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வித் ஹைக்கோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமே வந்து சரியாக உருவாக மாட்டேங்குதுங்க, நானாக விருப்பப்பட்டு போன வாழ்க்கையும் இன்றைக்கி வந்து என் கையில் இல்லை, ஸோ அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னை விட்டுட்டு போயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே ஒரு புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று தேடி கண்டுபிடிச்சி அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுமா, திருமணம் சார்ந்த சில யோகங்கள் எனக்கு இருக்கான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் காதல் சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தைரியமாக பேசி உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்டதை திருமணம் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அடுத்ததான் இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இல்லைங்க, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தடைப்பட்டுகிட்டே இருக்குது, ஸோ திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, போகிற இடம் வர இடமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்க இவங்கள போய் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறவே மாறாதா, எங்களுக்குன்னு புத்திர செல்வங்கள் அப்படிங்கிறது ஒன்று உருவாகாதா அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்களா, இல்லை வந்து ஒரு புதிய சொத்துக்களை சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறவங்களுக்கு
இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீடு கட்டும் யோகமும் புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ நிறைய ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்த விற்றுட்டு இந்த கடன் சுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா கடனை வந்து கழுத்தை நெரிக்குது. எப்போவோ வாங்கின கடனெல்லாம் இன்றைக்கி வந்து தேடி தேடி வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காங்க. வெளியே தலை காட்ட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வந்துச்சுனாலும் அட்லீஸ்ட் இந்த இடத்த விற்றோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீருது அப்படின்னு சொல்லி நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் அது எந்த விதத்துலையுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கான ஒரு வாய்ப்பும், அதே போல் பழைய கடனை அடைப்பதற்கான சில யோகமும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அடுத்ததாக இந்த அதாவது இந்த குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க. ஸோ எஜுகேஷன்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அந்த எக்ஸாமில் நல்ல விதமாக மார்க் எடுக்க முடியுங்களா, நல்லா படிக்க முடியுமா, நான் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா, இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் பகவான், புதன் புத்திக்காரகன், கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர். இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நடக்கும் பொழுதுங்க இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்குங்க, ஹெல்த் அடிக்கடி பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்குன்னா, ஸோ நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த சூழ்நிலைகள், அதாவது இடமாற்றங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்க, ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வதற்கான தருணமாக இருக்க போதுங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பயனை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேங்க. அதே போல் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.